friends, இன்னைக்கு நம்ம நேர் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி வந்து கட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல நம்ம கட் பண்ணோம் அப்படினா மெட்டீரியல் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு, தேவையான அளவு விட கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படினாலும் இந்த மெத்தட் படி நம்ம கட் பண்ணும்போது மெட்டீரியல் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். கிளாத் வந்து நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். பர்టిక్యులர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நார்மலா நம்ம கட் பண்றதை விட இந்த மெத்தட் அப்படிங்கிறது கொஞ்சம் கிளாத்தை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். வேஸ்ட் ஆகாம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ மூணு மெட்டீரியல் இருக்கு. அந்த மூணு மெட்டீரியலையும் ஒரே டைம், ஏன்னா நம்ம வந்து ஒரே அளவுகள் தான், அதனால ஒரே டைம்ல நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல நம்ம மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எப்பவும் போல இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தான் இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மூணு பீஸையும் மூணு மெட்டீரியலையும் இதே போல ஓபன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்க, மூணு பீஸையும் சேமா அந்த மாதிரி கரப்பகுதியை எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி மூணு பீஸையும் சேமா அந்த மாதிரி எடுத்துக்கோ. சரிங்களா? மூணு பீஸ் இந்த மாதிரி இருக்கு. அதே போல இந்த சைடு மூணு பீஸ். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த எட்ஜ் நேரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டா எடுத்து வச்சிட்டோம். இப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன மார்க் பண்ண போறோம் அப்படின்னா மார்பு சுற்றளவு, செஸ்ட் ரவுண்ட். செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து சரியான அளவு மார்பு சுற்று அப்படின்னா 10 இன்ச் அதை மார்க் பண்ணிக்கலாம். இதே போல மேல் பக்கம் ஃபுல்லாவே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் வந்து தையலுக்கான அளவு, சரியான அளவு 10 இன்ச். இப்போ மார்க் பண்ண இடத்துக்கு எல்லாமே லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, சரியா அந்த மூணு பீஸை மட்டும் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் மூணு பீஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மூணு பீஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த லைனோட கரெக்டா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மெயினா பார்த்தா நம்மளுக்கு இந்த இடமும் தான் சேமா இருக்கணும். சரிங்களா? இப்போ மேல் பகுதியில முன்ன பின்ன இருக்கு அப்படின்னா ஒரு பீஸ் வந்து குறைவா இருக்கு, ஒரு பீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, இன்னொரு பீஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்ல. சரிங்களா? மெயினா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு சரியா இருக்கணும். அதே மாதிரி இந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டா இருக்கணும். இதை மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்தது பிளவுஸோட ஹைட், பேக் ஹைட் அப்படின்னா நம்மளுக்கு 1.5 இன்ச் வந்து ஃபோல்டிங்காக தேவைப்படும். ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஒன்றரை இன்ச் அகலத்துல ஒரு லைன் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம கீழ்ப்பக்கம் ஃபோல்டிங்காக. பிளவுஸோட சரியான ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 14.25 இன்ச். அரை இன்ச் வந்து மேல் பக்கம் ஷோல்டருக்கு தையலுக்காக தேவைப்படும் இல்லைங்களா? டோட்டலா நம்ம 15.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல அதே போல 15.25 இன்ச்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லைன் வந்து இப்படி நேரா போடணும் இல்லைங்களா? அதுக்காக ஒரு இடத்துல மார்க் பண்ணோம்னா இப்படி லைன் வந்து கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இந்த லைன் நேர் கரெக்டா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டா இந்த மாதிரி எடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கரெக்டா ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த எட்ஜ்ல இருந்து நம்ம கழுத்து அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து அகலம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஸ்மால் சைஸ்க்கு பாத்தீங்கன்னா 2.25, ரொம்ப பெரிய சைஸ் நார்மல் சைஸ் அப்படின்னா 2.5, ரொம்ப பெரிய சைஸ் அப்படின்னா நம்ம 2.25, 3, 3.25 இது மாதிரி மார்க் பண்ணலாம். சரிங்களா? நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 2.25 இன்ச் மார்க் பண்றேன். அடுத்தது ஷோல்டரோட அகலம் அப்படின்னு பார்த்தா 2.5 இன்ச்.
தையலுக்காக இந்த சைடு ஒரு 1/4 இன்ச் தேவைப்படும், இந்த சைடு 1/2 இன்ச், டோட்டலாக 3/4 இன்ச்சா இந்த சைடில் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது எனக்கு 5.5 இன்ச்சு. சரியாக அந்த 5.5 இன்ச்சை இந்த பக்கம் அப்படியே கீழ்ப்பக்கமாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம லைன் போட்டுக்கிறோம். 2.25 2.5 ப்ளஸ் 3/4 டோட்டலாக 5.5. அந்த 5.5 இன்ச்சை அப்படியே கீழே மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டேன். சரிங்களா? இப்போ ஆம்கோல் லென்த்து, ஆம்கோல் நீளம் அப்படிங்கிறது 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்கேல் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி நீங்கள் வளைவுகள் ட்ரா பண்ணிக்கலாம். பேக் நெக்கு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் அகலம் பார்த்தீங்க அப்படின்னா மேல் பக்கம் 2.25 மார்க் பண்ணோம். அதே போல் கீழ்ப்பக்கம் 2.25 அல்லது 2.5, இது நம்மளோட விருப்பம். அகலம் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக்ல எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அளவுகள் ஃப்ரண்ட் நெக் மாறுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேக்கை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டை கட் பண்ணணும். சேம் அளவு அப்படின்னா சேமா 4 பீஸையுமே நம்ம கட் பண்ணலாம். இது சேம் அளவு தான், பட் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேக் பார்ட் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிருங்க. பாருங்க, பேக் பார்ட் இருக்கு இல்லைங்களா, பேக் பார்ட் மட்டும் தனியாக எடுத்துட்டு இந்த இடத்துல ஹேர் கட் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல முன்ன பின்ன இருக்கு அப்படிங்கிறதுனால கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். அதே போல ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ பேக் வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு, வெளியில் எடுத்துருங்க. இது மாதிரி 2 பக்கம் ஹேர் கட் கொடுத்துட்டோம். இதே சேம் அளவு அப்படிங்கிறனால இதே இடத்துல நாம் அப்படியே வந்து கட் பண்ணிட முடியும். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு அளவுகள் வந்து மாறுது அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துருங்க, வெளியில் எடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். வந்து ஃப்ரண்ட் நெக்கோட அளவு என்ன அப்படின்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 5.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் அகலம் எவ்வளவு அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 13.25 இன்ச் எனக்கு தேவைப்படுது. 12.25 இன்ச் சரியான அளவு. 1 இன்ச் தையலுக்காக சேர்த்து 13.25 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல இதே போல் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். கிராஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் மேல் பக்கமாக யோக் பட்டிக்காக. 2 இடத்துல அதே போல் மார்க் பண்ணிக்கிறேன். கிராஸினுடைய அளவு 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டோட அகலம் அப்படின்னு பார்த்தா 2 இன்ச்சு. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். லைட்டாக வந்து டெப்த் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்ல மட்டும். இப்போ நம்ம நெக் பகுதியிலிருந்து கட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இந்த ஃபோல்டிங்கை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க.
டாட் பிடிக்கிற இடத்த ஹேர்கட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ராங் சைடு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டிங்கையும் அதே போல் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொக்கி பட்டி வி பட்டிக்கு இந்த பீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டிக்கு உள் பக்கமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற கிளாத்தில் அப்படியே நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரப்பகுதியை ஈவனாக வச்சுக்கோங்க. முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா ஈவனாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 4 வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம். 4 லேயர் இருக்க மாதிரி. சரிங்களா? இப்போ ஃபுல்லாக பாருங்கள் 3 பீஸ் இருக்குது. 3 பீஸுமே வந்து இது 2 லேயர், மறுபடியும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது 2 லேயர், டோட்டலாக நம்மளுக்கு 4 லேயர். 2 ஸ்லீவ் வந்து இதில் இருக்குது. நல்லா உள்பக்கம் மெட்டீரியல் சுருங்காமல் நல்லா அது மாதிரி ஸ்கேல் வச்சு எடுத்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது கரப்பகுதி அப்படிங்கிறதுனால 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுவே வேறு மெத்தடில் நம்ம போடும்பொழுது இந்த இடத்துல பிசுறு பகுதி தான் கிடைக்கும். இந்த மெத்தடில் போடும்பொழுது நம்மளுக்கு கரப்பகுதி கிடைக்கும். சரிங்களா? அப்போ 3/4 இன்ச் வந்து போதுமானது நம்ம அந்த ஃபோல்டு பண்ணி ஹெம் பண்ணுறதுக்காக. அடுத்து கையினுடைய சரியான உயரம் 10 இன்ச்சு. 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து 10.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல அதே போல் 10.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். அதே போல் நம்ம கீழ்ப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா கையினுடைய கீழ் உயரம் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இதில் ஆஃப் ஹோல் ரவுண்ட் எவ்வளவு நம்ம செக் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுட்டு மீத இருக்க அளவை நம்ம செக் பண்ணலாம். 8.5 இன்ச்சு. அப்போ பாருங்கள் மேல் பக்கம் ஃபோல்டிங்லேருந்து சரியாக 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கம் 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லீவ் ரவுண்டு அப்படிங்கிறது 5.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதிலிருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல இருந்து கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே போல் ஸ்லீவ் ரவுண்டு ஆர்ம் ரவுண்டு ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். தையலுக்காக மார்க் பண்ண இடத்தையும் இது மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கிராஸ் வைஸில் லைன் போட்டோம் இல்லைங்களா? இது எவ்வளவு இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 10.25 இன்ச் இருக்குது. அப்போ 5 இன்ச் ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து 2.5 இன்ச் வந்து சென்டர். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலையும் அதே போல் 2.5 இன்ச் சென்டர் மார்க் பண்ணிட்டோம். இப்போது இந்த இடத்துல 1/2 இன்ச் உள் பக்கம், இந்த இடத்துல 1/2 இன்ச் வெளிப்பக்கம் மார்க் பண்ணிட்டோம். இப்போது சி மாதிரி ஒரு வளைவு. ஆம்கோல் வளைவு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போ கீழ்ப்பகுதியிலிருந்து கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைடில் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் ஆம்கோல் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல ஒரு ஹேர்கட். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து நம்ம டெப்த் எடுக்கணும். டெப்த் எடுத்த பகுதி ஃப்ரண்ட் பார்ட் அப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து டெப்த் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. டெப்த் எடுத்த பகுதி ராங் சைடு நோட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் பார்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு.
மீத இருக்க பீஸை கிராஸ் பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கிராஸ் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி தீபாவளி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ப்ளவுஸ் 10 ப்ளவுஸ் அப்படின்னு ஒரே கஸ்டமருடைய ப்ளவுஸ் இருக்கும் பொழுது இன்றைக்கி வந்து 3 ப்ளவுஸ் அல்லது 5 ப்ளவுஸ் இந்த மாதிரி மொத்தமாக வச்சு ஒரே டைமில் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். அதே மாதிரி அடுத்தடுத்து அவங்க ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது ஒரே அளவில் நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது கொஞ்சம் குயிக்காகவும் வேலை முடியும். சரிங்களா? ஆக இந்த டிப் வந்து ரொம்பவே வந்து இந்த ஃபங்க்ஷன் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் த்ரெட்டை எடுத்து அந்த பீஸில் கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும், ஒரே டைமில் ஒரே அளவுடைய 3 மெட்டீரியல் எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே ரீச் ஆகும். Thank you friends.